Example 8.7. The amount of the children have spent for purchasing some eatables in one day trip of a school are 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. Using the step deviation method, find the standard deviation of the amount they have spent. இப்போ given என்ன கொடுத்துருக்காங்க, the 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. இப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்ன இருக்குது? எல்லாமே 5ல் டிவைட் ஆகிறதுனால we note that all the observations are divisible by 5 அப்படின்னு நம்மளுக்கு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போது hence we can use the step deviation மெத்தடை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். let assumed mean a equal to 20, n equal to 8 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். assumed mean 20 எப்படி எடுக்கிறோம் அப்படின்னம்னா கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இங்கே என்னென்னலாம் வந்திருக்கு, எக்ஸோட வேல்யூ என்னது, 5, 10 இதெல்லாம் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, 10 இருக்குது இல்லைங்களா? n ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இல்லைங்களா? அப்போ 8ல் நம்ம ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணிகிட்டே வரும்போது ஃபைனலாக 20 அண்ட் 25 இருக்கும் இல்லைங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்போ 20யும் 25 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 45 கிடைக்கும். அந்த 45 டிவைடட் பை 2 பண்ணும்போது 22.5 சம்திங் கிடைக்கும். அப்போ அது நம்ம 25 வேல்யூவில் போட முடியாது, 20ல் தான் காமிக்க முடியும். அதனால் 20யை தான் வி டேக்கன் எஸ்எஸ்என் என்னது அஷ்யூம்டு மீனாக நம்ம எடுத்திருக்கோம். புரியுது இல்லைங்களா? அதுதான் நம்ம வி டேக்கன் எஸ் அஷ்யூம்டு மீன். இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறத நம்ம ஸ்டெப் டிவிஷன் மெத்தடில் எப்படி ஹொரிசான்டல் மெத்தடில் இப்படி இதை எடுத்து எழுதிக்கிறோம். x மைனஸ் ஏ ஈக்குவல் டு டி, அதான் டீவியேஷன். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதில் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 20ன்னு எடுத்திருக்கோம் இல்லைங்களா? அந்த 20யை தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது ஒவ்வொன்றுத்தையும் இப்போது எக்ஸ்ன்னா என்னது, இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸில் கொடுத்துருக்கிற வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 அப்படின்னு அந்த எக்ஸ் வேல்யூவெல்லாம் எடுத்துடுறோம். அடுத்து -20, -20, -20, -20, -20, -20, -20, -20ன்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது 5 - 20 -15, ஏன்னா கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் இருக்குது, அதனால சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிரேட்டர் நம்பர் சைனோட -15 போட்டுக்கிறோம். இப்போ 10 - 20 அப்போ -10ன்னு போட்டுக்கிறோம். அப்போ 15 - 20 -5 வருது, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸை போட்டுக்கிறோம். 20 - 20 0 ஆகிடும். 25 - 20 கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ், அதனால் 5 போட்டுக்கிறோம். 30 - 20 10 இருக்குது, கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ், அதனால் ப்ளஸ் சைன் போட்டுக்கலாம். 35 - 20 15 போட்டுக்கிறோம், கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ், அதனால் அதை விட்டுறோம். 40 - 20 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 20 இல்லைங்களா? ஸோ இப்படி நம்மளுக்கு -15 -10 -5, இங்கே -5 -10 -50 -20 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ இது எல்லாம் எழுதினதுக்கப்புறம் இப்போ D ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி, எக்ஸ் மைனஸ் ஏ தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், -15. அப்போது டிவைடட் பை 2 இல்லைங்களா? அந்த ஸ்டெப்புக்கு தான் இங்கே 5 - 20/5 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போது அதுதான் ஆல்ரெடி நம்மளுக்கு 15/5 வந்திருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்ணால் -3 கிடைக்கும். அதேமாரி இங்கே பார்க்கும்போது -10 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் D. அப்போது D டிவைடட் பை 5 இல்லைங்களா? அதுதான் எக்ஸ் மைனஸ் ஏ. ஏன்னா Dனா ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ தானேங்க. அதனால நம்ம என்னது -10/5 -2 அப்படின்னு கிடைக்கும். அதேமாரி இங்கே -15 -20 -5/5 இல்லைங்களா? சிம்பிளிஃபை பண்ணால் -1. இதேமாரி 20ல் 20 0/5 0 தான் வரும். அதேமாரி 5/5 1 தான் வரும். இங்கே 10/5 2 வரும். 15/5 3 வரும். 20/5 4 வரும் இல்லைங்களா? இப்படி நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எது கண்டுபிடிச்சிருக்கோம், நம்மளுக்கு D அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இவங்களை கொடுத்துருக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ D ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி, அந்த சின்றது என்னது, கிளாஸ் இன்டர்வல். புரியுது இல்லைங்களா? நம்ம கிளாஸ் இன்டர்வல் சொல்லும்போது 5க்கும் 10க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, சி. அந்த சியை தான் தூக்கி எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். D கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிஎ ஸ்கொயர் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு. அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு 3 3 சார் 9 இல்லைங்களா? மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2 சார் 4, மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 1 1, 0க்கு 0, 1க்கு
1 ஸ்கொயர் 1 தான் வரும். 2 2s are 4 வரும், 3 3s are 9 வரும், 4 4s are 16 வரும் இல்லைங்களா. இப்போ இதையும் நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்தது இதை எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் பண்ணுறோம். எப்படின்னா சிக்மா டின்னா என்னது, சம்மேஷன் ஆஃப் டி. இந்த டோட்டலில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சம்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சம்மேஷன் ஆஃப் டி ஆர் சிக்மா டி ஈக்குவல் டு 4 அப்படின்னு இங்கே கிடைக்குது. எப்படி கிடைக்குது அப்படின்னா இங்கே 3 5 6, அப்போ இதையெல்லாம் ஆட் பண்ணால் என்னது -6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதையெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 2 3 4 இது 10 அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா. இது +10, அது -6. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்கள். 4 தானே வரும், 10லேருந்து 6 போச்சுன்னா 4 தானே கிடைக்கும். அதை தான் இங்கே சம்மேஷன் ஆஃப் டி ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். புரியுது இல்லைங்களா. ஸோ அடுத்தது ஓகே. இப்போ எல்லா ஸ்கொயரும் இங்கே பண்ணிட்டோம். அந்த ஸ்கொயரையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சம்மேஷன் டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த சிக்மா டி ஸ்கொயர். அப்போது இதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா 44 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா. அதுதான் சிக்மா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 44, சிக்மா டி ஈக்குவல் டு 4. ஏன் இது ரெண்டு கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி பை என் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ சி. சிக்மா டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த டி ஸ்கொயர் எல்லாம் டோட்டல் பண்ணது எவ்வளோ இருக்குது, சிக்மா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 44 வருது இல்லைங்களா. அதை போட்டுக்கிறோம் 44க்கு, சிக்மா டி ஸ்கொயருக்கு பதில் 44 நம்ம அங்கே போட்டுக்கிறோம். அடுத்தது 8ன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், 1 2 3 4 5 6 7 8. இந்த அப்சர்வேஷன் நம்ம கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது எவ்வளோ 8. அதை 8 அப்சர்வேஷனை போட்டுட்டோம். மைனஸுக்கு மைனஸ் சைன் போட்டோம். சிக்மா டி எவ்வளவு 4 இல்லைங்களா. அந்த சிக்மா டிக்கு பதில் நம்ம 4 போட்டுட்டு 8 அப்சர்வேஷனுக்கு நம்ம 8ஐயும் போட்டுடுறோம். இன்ட்டு சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். சிக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு 5, அது 5ஐயும் போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. இப்போ ரூட் ஆஃப் 44/8 மைனஸ் 4/8 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போது நம்ம இதை 4 டேபிள்ஸால் 11 டைம்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதையும் அதேமாரி பண்ணோம்னா 8ஆல் 2 டைம்ஸ் போகுது இல்லைங்களா. அப்போ 11/2 ரூட் ஆஃப் 11/2 மைனஸ் இதையும் அதேமாரி 4 1 டைம் போகும், 8ல் இது 2 டைம் போகும் இல்லைங்களா. அப்போ அது ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 5 அப்படின்னு நம்ம வச்சிடலாம். அப்போது 11/2 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5.5, அதாவது ரூட் ஆஃப் 5.5 மைனஸ் 1 ஸ்கொயருக்கு 1 தான் வரும். இது 2ஓட ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா. அப்போ 2 2s எவ்வளோ ஆகிடும், 4 ஆகிடும். அப்போ 1/4 அதை தான் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.25 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இன்ட்டு 5. அதுக்கப்புறம் 5.5லேருந்து மைனஸ் 0.25 இருக்குது பார்த்தீங்களா. இதை லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரூட் ஆஃப் 5.25 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம அங்கே எழுதிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்டு இந்த 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு 5.25க்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2.29 கிடைக்கும். அந்த 2.29 இன்ட்டு 5 நம்ம போட்டு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 11.45 அப்படின்றது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, அப்ராக்சிமேட்லி அப்படின்னா இப்படி ஒரு சின்ன ஒரு கர்வ் மாரி போட்டு இப்படி போட்டோம்னா அப்ராக்சிமேஷன் 11.45 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. புரியுது இல்லைங்களா. இதை அழகாக நீங்கள் புரிஞ்சு போட்டு பார்க்கணும். உங்களுக்கு டக்குனு இங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த இடத்துல வரும்போது இது வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து இதோட ஸ்கொயர் இருக்குது. அதனால் 1 ஸ்கொயர் 1ம் 2 ஸ்கொயர் 4ம் அதை டிவைட் பண்ணும்போது தான் நம்ம டெசிமலில் 0.25 அப்படின்னு கிடைக்கிது. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸ்கொயர் எடுக்கும்போது 2 2s are 4 எடுக்கணும், அப்படியே 1/2 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. புரியுதுங்களா. இதை மட்டும் அழகாக புரிஞ்சுக்கிட்டு, புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 வாட்டி என்ன செய்யுங்க, வீடியோவை போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக ஃபுல் மார்க் கிடைக்கும்.